Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு மிச்சமான சப்பாத்தில குயிக்கா ஈஸியா எப்படி ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதாவது மேயோ எக் சப்பாத்தி. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம சப்பாத்தி மாவு செய்யறதுக்காக ஒரு கப் கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் சுகர், சால்ட் தேவைக்கேற்ப, கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு கலந்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் இது க்ளோஸ் பண்ணி 30 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். அடுத்து திக்கான கல் தவா எடுத்துக்கலாம். தவா காஞ்சதோ சப்பாத்தி தேய்ச்சி அதில் போட்டு 2 பக்கம் சுட்டு எடுக்க போகிறோம். நடுவில் அப்பப்போ பட்டர் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி எவ்வளோ மெலிசாகுதோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா வரும். பாருங்கள், சப்பாத்தி இப்போது 2 பக்கம் நல்லா வெந்திருக்கு. இது இப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷை 2 பேருக்கு செய்கிறதுனால நான் 3 சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். அடுத்து முட்டை ஆம்லெட் செய்யறதுக்காக ஒரு முட்டையை உடைச்சி பவுலில் போட்டுக்கலாம். அதில் பெருசாக நறுக்கிய வெங்காயம், Jalapenos அரை டீஸ்பூன், இட்டாலியன் ஹர்ப்ஸ் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கொஞ்சம் தவாவில் பட்டர் சேர்த்து இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க ஸ்டவ்வை. வாங்க ஆம்லேட்டை ஊற்றிக்கலாம். இதை நல்லா அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது ஸ்ப்ரெட் பண்ண உடனேயே நம்ம சப்பாத்தி இது மேலே போட்டுடணும். அப்போ தான் சப்பாத்தி முட்டையோடு நல்லா ஒட்டும். ஒரு நிமிஷம் இது இப்படியே வேகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பட்டர் போட்டு சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம். இதை செய்யும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு சீஸ் க்யூப் எடுத்து எல்லா பக்கம் விழுற மாதிரி ஈவனாக சீஸ் எல்லாம் திருவிக்கலாம். சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இப்போது மேயோனைஸ் சேர்த்துக்கலாம். மேயோ நீங்கள் வீட்டில் வாங்குறதுனாலும் சரி, கடையில் வாங்குறதுனாலும் சரி, இந்த மாதிரி திக்கான கவரில் கோன் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்பூனில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து டொமேட்டோ கெச்சப் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மெதுவாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு மேயோ சீஸ் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். எப்போயாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம மேயோ சப்பாத்தி எப்படி இப்போ குயிக்காக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீக்கெண்ட்ஸில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் பண்ணிவிட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாமே காலி ஆகிட்ருக்கும். பார்த்தீங்களா வியூவர்ஸ், சப்பாத்தி, எக், சீஸை வச்சு ஈஸியாக குயிக்காக எப்படி ஸ்நாக் பண்ணோம்னு. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணும்போது குழந்தைங்க வெளியே சாப்பாடை விரும்புகிறத குறைச்சிட்டு வீட்டு சாப்பாடே அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நான் உங்களை புது ரெசிபியோடு சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் வியூவர்ஸ். தேங்க்யூ.